Taste the Daily. மக்கா வணக்கம்டே. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுறத ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இன்னைக்கு கோர்ட்டில் குட்டு வாங்கியிருக்கு நம்ம ஸ்டாலின் கவர்மெண்ட். மாநில அரசு கடமை செய்ய தவறிடுச்சு, ஏதோ ஒரு நோக்கத்தோட வழக்கு போட்டிருக்குன்னு நீதிபதிகள் வெள்ளாசி இருக்கிறாங்க. ஐயா, அது வேற ஒன்றும் இல்லைங்கய்யா. சென்னை டெல்டா தென் மாவட்டம்னு பல இடங்களில் ஜனங்க வெள்ளத்தில் தத்தளிக்கிறாங்க. 5000 கோடி எங்கே போச்சு, எம்புட்டு ஊழல் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. இதை மறக்க வைக்க பரபரப்பாக ஏதாவது செய்யணும். அதுக்கு தான் இந்த பிரச்சனையை ஊதி பெருசாகிட்டே இருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனையை இவ்வளவு தீவிரமாக பேசவே மாட்டாங்களே. அடா, அதை நான் சொல்லலப்பா, மக்கள் சொல்கிறாங்க. சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, நாமளாச்சும் மக்கள் பிரச்சனையை பேசுவோம். தென்காசி மாவட்டம் நெட்டூர் பக்கம் தலைமை காவலர் ஒருத்தரை ஓட விட்டு வெட்டி இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்க. இனி கோர்ட்டுக்கு மத்திய காவல் படை பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி காவல் நிலையங்களுக்கும் மத்திய காவல் படை பாதுகாப்பு கொடுக்கணும் போல. அந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு. தஞ்சாவூர் பக்கம் புதைச்ச சடலத்தை தோண்டி திருடிட்டு போக முயற்சி நடந்திருக்குதுயா. சடலத்தை கூட வாப்பா திருட பார்க்குறாங்க. நல்ல ஆட்சி. உயிரோட இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை, இறந்ததுக்கு பிறகும் பாதுகாப்பு இல்லை. திருச்செந்தூர் பக்கம் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை முற்றுகையிட்ட மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு முகத்துக்கு நேராக சொல்லியிருக்கிறாங்கப்பா. பாவம், அமைச்சர் ஆடி போயிட்டாரு. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். மக்கா, தென் மாவட்டங்கள் ரத்த பூமியா மாறிக்கிட்டு இருக்கியா. தினம்தோறும் கொலைன்னு இதுவரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, இப்போ பொழுதுக்கு ஒரு கொலை நடக்குதியா. காலை மதியம் இரவுன்னு 3 வேளையும் 3 கொலை அப்படின்னு தென் மாவட்டங்கள் திண்டாடிக்கிட்டு கிடக்கு. காவல்துறையை கையாளாகாத முதலமைச்சரை வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்கை எப்படி காப்பாத்துறது சொல்லுங்க. தென் மாவட்டங்கள்ல நேத்து நடந்த 3 சம்பவங்கள் ஸ்டாலின் சாரி ஏன் திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமா அமைஞ்சிருக்கு. முதல்ல தென்காசி டவுனுக்குள்ள முக்கியமான இடத்துல பட்ட பகல்ல ஒரு வழக்கறிஞரை வெட்டுனாங்க. வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி வழக்கம் போல அவரோட ஆபீஸ்ல இருந்தப்ப திடீர்னு உள்ள புகுந்த அந்த கும்பல் அவரை சரமாரியா வெட்டி சாச்சிருக்குப்பா. காலையில் இந்த சம்பவம் நடந்ததா. இந்த சம்பவத்தோட அதிர்ச்சி அடங்கிறதுக்குள்ள சாத்தான்குளத்துல இன்னொரு சம்பவம் நடந்தது. சாத்தான்குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பெண் காவல் உதவி ஆய்வாளரோட கணவர் ஜேம்ஸ் சித்தருங்கிற நபரை சரமாரியா வெட்டி படுகொலை பண்ணாங்க. இந்த கொலையும் பட்ட பகல்ல தான் நடந்தது. காவலரோட கணவருக்கே பாதுகாப்பு இல்லையான்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா இங்க காவலருக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த 2 சம்பவத்துக்கு பிறகு ராத்திரி ஒரு தலைமை காவலரை சரமாரியா வெட்டி இருக்கிறாங்க. தென்காசி மாவட்டம் நெட்டூர் பக்கம் தலைமை காவலரை ஒரு கும்பல் விரட்டி வெட்டின காட்சிகள் வந்திருக்குதுயா. பாத்தீங்களா, நல்ல காலம், காவலர் வெட்டுக்காயத்தோட தப்பிச்சிட்டாரு. தென் மாவட்டங்களில் நாள்தோறும் கொலைகள் அப்படிங்கிற நிலைமை மாறி இப்ப காலையில ஒரு கொலை, மதியம் ஒரு கொலை, ராத்திரி ஒரு கொலைன்னு பொழுதுக்கு ஒரு கொலை நடக்குதுங்க. கொல்ல பாலியல் வன்கொடுமைன்னு தமிழ்நாட்டை சீரழிச்சு வச்சிருக்கிற இந்த பொம்மை ஆட்சி திரும்ப வேணுமாப்பா? நல்லா யோசிங்கப்பா. மக்கா, அதாவது தென் மாவட்டங்களில் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா தஞ்சாவூர் பக்கமெல்லாம் இறந்தும் நிம்மதி இருக்க மாட்டேங்கியா. சுடுகாட்டில் சடலத்தை திருட முயற்சி பண்ணியிருக்காங்கப்பா. போகிற போக்க பார்த்தா சுடுகாட்டில் கூட துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடணும் போல. ஸ்டாலின் சார், இதுவா சார் எந்த கொம்முனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொன்னீங்க? ரொம்ப கேவலமான ஆட்சி சார். தஞ்சாவூர் மாவட்டம் வந்தநல்லூர் பக்கம் அரசரடி கிராமத்தில் 12 வயசு பெண் குழந்தை பாவம் உடம்பு சரியில்லாமல் இறந்து போச்சுங்க.
சொந்த பந்தம்னு எல்லாரும் ஒன்று கூடி பக்கத்தில் இருக்கிற இடுகாட்டில் பிள்ளையோட சடலத்தை புதைச்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் சடங்கு சாங்கியமெல்லாம் செய்யலாமேன்னு இடுகாட்டுக்கு போயிருக்கிறாங்க. பார்த்துக்குங்க, அங்கே பார்த்தா பிள்ளைய புதைச்ச இடத்துல யாரோ தோண்டி வச்சிருக்கிறாங்கப்பா. சடலத்தை திருட முயற்சி பண்ணாங்களா என்னன்னு ஒன்றுமே விளங்கலை. அப்புறம் காவல்துறை தாசில்தாரை எல்லாம் கூட்டியாந்து மேலே தோண்டும் போது தான் உள்ள சடலம் இருந்திருக்கு. திரும்ப மண்ணை போட்டு புதைச்சிட்டு சடங்கு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்கப்பா. இந்த விவகாரத்தில் என்ன சந்தேகம்னா, சடலத்தை திருடுற முயற்சி எதுவும் நடந்ததா, உடல் உறுப்புகளை திருடுற முயற்சி பண்ணியிருப்பாங்களா, இல்லை மாந்திரிகம் அந்த மாதிரி எதுவும் கும்பல் சுத்துதான்னு மக்கள் பலவிதமாக பேசிக்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் உண்மைப்பா, இந்த ஆட்சியில் சடலத்துக்கு கூட பாதுகாப்பு இல்லை மக்களே. சுடுகாட்டில் கூட போலீஸ் பாதுகாப்பு போடுற அளவுக்கு தான் குற்றவாளிகள் அட்டூழியம் செய்தாங்க. இந்த கொடுமைக்கெல்லாம் எப்போதான் விடிவு காலம் பிறக்குமோ தெரியல. மக்கா, திருச்செந்தூர் பக்கம் அரசு விழாவை சிறப்பிக்க போன அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை மக்கள் சிறப்பாக கவனித்து அனுப்பியிருக்கிறாங்கப்பா. நாங்கள் ஓட்டு போடலனா உங்களுக்கு தானே நட்டம்னு முகத்துக்கு நேராக கேட்டிருக்காங்கப்பா. பாவம் அமைச்சர் பதில் சொல்ல முடியாமல் தெரிச்சு ஓடி இருக்கிறார். மக்கா, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கம் இருக்கிற அங்கமங்கலம் கிராமத்தில் ஒரு கூட்டுறவு வங்கி இருக்கு. இங்கு சுமாராக 2 கோடி மதிப்பிலான தங்க நகைகளையும் 50 கோடி ரூபாய் வைப்பு நிதியையும் வங்கி அதிகாரிகள் கையாளல் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த சம்பவம் நடந்துச்சு. இப்போ ஆட்சியே முடிய போகுதுங்க. இப்போ வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நகையோ பணமோ வந்து சேரலை. பார்த்துக்குங்க, இந்த நேரம் பார்த்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த ஊருக்கு போயிருக்காப்புல. ஜனங்க அவரை பார்த்து நேரில் கண்ணீரோட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. உடனே அமைச்சர் கூட இருந்த எடுபுடிகள் ஓவராக பேசிட்டாங்க போல தெரியுது. ஜனங்களும் கடுப்பாகி நல்ல டோஸ் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எங்க பிள்ளை எல்லாம் தெருவுல நிக்கி. நாங்க ஓட்டு போடலைன்னா யாருக்கு நட்டம்னு மக்கள் கேட்டதும் ஆடி போன அமைச்சர் வழக்கு விசாரணையில இருக்குன்னு ஒப்புக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு ஓடி இருக்கிறார். இதெல்லாம் தேவையா அமைச்சரே? ஜனங்க ஏற்கனவே டென்ஷனா இருக்காங்க. அவங்க கிட்ட எதுக்கு இப்படி ஆணவத்தோட பேசுவானே, ஏன் தேவையில்லாம டோஸ் வாங்குவானே? அது சரி, இந்த ஆட்சியை 2026 நல்ல டோஸ் வாங்கத்தான் போகுது. உங்களுக்கு அடி கொஞ்சம் முன்னாடியே விழுந்துருச்சு. அப்படித்தான் மக்கா, விஷயம் தெரியுமா? திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 40 சீட்டு கேட்குதான்ப்பா. கூட்டணியை விட்டு வெளியேறத்தான் இப்படி அதிகமாக சீட்டு கேட்டு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு உடன்பிறப்புகள்லாம் சொல்கிறாங்க. எப்படியும் திமுக கூட்டணி தோக்க தானே போகுது, எங்களுக்கு 40 சீட்டு கொடுத்தா என்ன அப்படின்னு காங்கிரஸ் தொண்டர்கள் சொல்கிறாங்க. போக போக பாருங்க, கூட்டணி பஞ்சாயத்து செம காமெடியாக இருக்க போகுது. ஆனால் கடைசி வரைக்கும் வெள்ளம் புயல்னு பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் இவங்க நிற்கவே மாட்டாங்க. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.